Hi all, this is AK Balaji, founder and managing director of FiveGen Technologies. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெட்ஜிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்காக ஹெட்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் லெவலில் வந்து மோஸ்ட்டாக வந்து குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஹெட்ஜிங் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து 250 ஷேர்ஸ் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு டெம்பரரி ஒரு டவுன் ஏதோ ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது, லைக் கொரோனா வைரஸ் அந்த மாதிரி வரும்போது மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நீங்கள் நினைக்கலாம் என்ன பண்ணலாம்னா யூ ஹேவ் டு சேஃப்கார்ட் யுவர் ஷேர்ஸ் இல்லையா. இப்போ நம்ம ரிலையன்ஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் வர ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஹெட்ஜ் யுவர் பொசிஷன். ஸோ 250 ஷேர்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க, ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ரிலையன்ஸோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வந்து 250. ஸோ நீங்கள் அதை செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெம்பரரியாக ஃபார் எக்ஸாம்பிள் 1 month 2 months சரியாகுது அப்படின்னா ஒரு ஃபியூச்சரை நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 monthsக்கு இந்த இஷ்யூ இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த மே மந்த்ல ஜூன் மந்த் ஃபியூச்சர் ரிலையன்ஸ் ஃபியூச்சர் வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து மார்க்கெட் கீழே இறங்கும் போது உங்களுக்கு வந்து சேஃப் கார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் அதாவது இந்த ஃபியூச்சரை நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் ஹோல்டிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து இன்வெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹெட்ஜிங்கை வந்து எப்படி நீங்கள் வந்து இப்போ ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் எப்படி அப்ளை பண்ணலாம், அதை அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேசிக்காக நமக்கு ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து குறைக்கும். ஓகே, ரிஸ்க் வந்து குறைக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீவரேஜ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் கிடைக்கும். லைக் ஒரு 5 times வரைக்கும் நீங்கள் வந்து லீவரேஜ் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐம் டேக்கிங் ஓப்ஸ்டா ஃபார் பில்டிங் அ ஸ்ட்ராட்டஜி. ஸோ நிஃப்டி எடுத்துக்கிறோம். நிஃப்டி வந்து மே மந்த் எக்ஸ்பைரி எடுத்துக்கிறோம். நிஃப்டி ஃபியூச்சர் மே மந்த் எக்ஸ்பைரி பை. ஓகே, ஸோ இப்போ நான் சிங்கிளாக வந்து ஒரு ஃபியூச்சர் பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து மேலே போக போகுதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஐம் பையிங் அ ஃபியூச்சர் ஆப்ஷன், நிஃப்டி ஃபியூச்சர் பை பண்ணுறேன். இதில் வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அன்லிமிட்டெட் ரிஸ்க்கும் இருக்குது, இதில் அன்டிஃபைன்ட் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ பிகாஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் வரும், பட் மார்க்கெட் கீழே இருந்தாலும் நமக்கு வந்து அன்டிஃபைன்ட் லாஸும் வரும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் வை வி ஆர் கோயிங் ஃபார் ஹெட்ஜிங். ஸோ இது ஹெட்ஜிங்காக மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் உங்களுக்கு எஸ்டிமேட்டட் மார்ஜின் இதில் பார்த்தீங்கன்னா 62,000 கேட்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து ரிஸ்கையும் குறைக்கணும். மார்க்கெட் இன்கேஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா அந்த ரிஸ்கையும் நம்ம குறைக்கணும். அதே மாதிரி இந்த மார்ஜினும் நான் வந்து குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மந்த் எக்ஸ்பைரியில் இருக்கிற புட்டை வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகே, புட் ஆப்ஷன் நான் வந்து பை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க அந்த அன்டிஃபைன்ட் லாஸ் பாருங்க 9,400க்கு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களோட எஸ்டிமேட்டட் மார்ஜின் பாருங்க வெறும் 14,000 தான் இப்போ இல்லையா. ஸோ இன்னும் நான் ஃபர்தராக வந்து என்னோட ரிஸ்கையும் குறைக்கணும், அதே மாதிரி எனக்கு வந்து மார்ஜினும் வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் புட்டை வந்து கொஞ்சம் இந்த மணிக்கு போயிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 22,200. ஓகே, புட்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பையிங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்க உங்களோட ரிஸ்க் இன்னமும் குறைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் ரிஸ்கே வந்து 6,300 அண்ட் அகைன் உங்கள் மார்ஜின் பாருங்க வெறும் 11,000 இருந்தால் யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ நீங்கள் சிங்கிளாக பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 62,000 ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சு. இப்போ பாருங்க இட் இஸ் அரௌண்ட் 11,000. ஓகே, ஸோ ஒரு 15,000க்குள்ளே உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பஃபர் வச்சுட்டு யூ கேன் கோ ஃபார் பர்ச்சேசிங் தீஸ் 2 ஆப்ஷன்ஸ். ஓகே, தட் இஸ் ஒரு ஃபியூச்சரும் ஒரு ஆப்ஷனும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகணும், கண்டிப்பாக மேலே போகணும் அப்படின்னா தான் நம்ம ஃபியூச்சரை பை பண்ணுவோம். பட் ஸ்டில் நீங்கள் சிங்கிளாக பை பண்ணி ஒரு மார்க்கெட் திடீர்னு கிராஷ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஹியூஜ் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்குதுல்ல இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் 5 times குறைச்சிருக்கீங்க, அதே மாதிரி உங்களோட ரிஸ்க்கும் டிராஸ்டிக்காக நீங்கள் வந்து குறைச்சிருக்கீங்க. மார்க்கெட் மேலே போகுதுன்னா இப்போ சி யூல் கெட் அண்ட் குட் ப்ராஃபிட், நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை பொசிஷன் கூட வச்சுக்கலாம், பட் த கண்டிஷன் இஸ் தட் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கணும். ஸோ இதில் என்ன உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு என்ன ஒரு நெகட்டிவ் சொல்ல முடியாது, எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு ட்ராபேக்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மார்க்கெட் அங்கேயே இருந்தாலும் இல்லை மார்க்கெட் கீழே இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா புட் ஆப்ஷன் வேல்யூ வந்து குறையும். பிகாஸ் ஃபியூச்சருக்கு வந்து டைம் டிகேலாம் எதுவும் கிடையாது, பட் ஆப்ஷன்ஸுக்கு நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ புட் ஆப்ஷன் வந்து டைம் டிகே இருக்கும். ஸோ வாட் வி எக்ஸ்பெக்ட் இஸ் தட் மார்க்கெட் வந்து மேலே போகணும். மேலே போகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 விஷயம் உங்களுக்கு இதில் மார்ஜினும் நம்ம குறைக்கணும், அதே மாதிரி ரிஸ்கையும் குறைக்கணும். ஸோ இப்போ இதே வந்து நீங்கள் வந்து பியரிஷ் மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஃபியூச்சர் இருக்கு இல்லையா, ஃபியூச்சரை நீங்கள் வந்து செல் பண்ணிக்கோங்க, பை பண்ணதுக்கு பதில் செல் பண்ணிக்கோங்க. அண்ட் கால் ஆப்ஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை பண்ணிக்கிறேன்.
22,000 at the money. ஸோ இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட், அதாவது கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது, ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக லாஸ் இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து பேரிஷ் மார்க்கெட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களோட மார்ஜினும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போதோ இல்லை பேரிஷாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண முடியும். நீங்கள் சைட் வேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி வில் மேக் லாஸ், பிகாஸ் டைம் டேக்கே இருக்கும் நம்ம பை பண்ணுற கால் ஆர் புட் ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் மார்ஜினை வந்து குறைக்கலாம், ஆஸ் வெல் அஸ் ரிஸ்கே வந்து குறைச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ஜிங் இது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து வெறும் ஆப்ஷன்ஸ் வச்சும் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாக்ஸுக்கும் நீங்கள் வந்து ஆஸ் ஐ டோல் யூ இந்த பிகினிங், ஸ்டாக்ஸுக்கும் நீங்கள் வந்து ஃபியூச்சர் வச்சு நீங்கள் ஹெட்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும்போது நீங்கள் ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரை செல் பண்ணலாம், இல்லைன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபியூச்சர்லாம் பை பண்ணனா இல்லை செல் பண்ணனா ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ஹெட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜினாக கொடுப்பாங்க, ட்ரேடும் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இல்லை கிளாரிஃபிகேஷன் சஜஷன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.